நிறைய ஆக்கப்பூர்வமான தேவையான நல்ல விஷயங்களுக்கு இவர்களுக்கு கடன் கிடைப்பது போல் வந்து கடைசி நிமிடத்தில் அந்த கடன் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் ஒரு வியாபார விரிவாக்கம், ஒரு எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் இவர்களால் செய்ய முடியாமல் போனது. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனம். ஏற்கனவே அங்க 4 சாட்டர்ன் வந்து அமர்ந்திருப்பது. அர்த்தாஷ்டம சனி, அந்த சாட்டனுடன் செவ்வாய் சேர்ந்ததனால் இவர்கள் எங்கே, எதற்கு, எப்போ, எப்படி கோபப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இவர்கள் குறிப்பா வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இவர்கள் சண்டைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். மேலும் 6-7 பரிவர்த்தனை, 7ஆம் இடம் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது, பிசினஸ் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. 2 ஒளி கிரகம், 1 குரு, 1 சுக்கிரன், ரெண்டுமே நிதி கிரகம், 1 தங்கத்தையும் 1 வெள்ளியையும் குறிகாட்டுகிறது. இதுல சுக்கிரன்கிறவர் நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வரார். நீங்களே நிவர்த்தி ஸ்தானத்துல போய் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ ஒரு ஒளிவட்டம், ஒரு தேஜஸ், ஒரு பிரகாசம், ஒரு சந்தோஷம், இதெல்லாமே உங்களுடைய முகத்தில் ஒரு நல்ல தேஜஸாக, ஒரு ஒளிவட்டமாக வெளிப்படும். 11, அதாவது 3, 1, 11 இந்த 3 இடத்தையும் 7ல் இருக்கிற குரு பார்க்கிறார். கடைசி நேரத்தில் ஒரு டிவைன் வைப்ரேஷன் மூலமாகவோ இல்லை உங்க லைஃப் பார்ட்னருடைய ஒரு வைப்ரேஷனோ பிரேயர் மூலமாகவோ நீங்கள் சிக்காமல் தப்பித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு சிலருக்கு வந்து பவர் கிளாஸ் ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷன், பவர் மாற்ற வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மட்டும் ஏற்படும். பொதுவாகவே தனுர் ராசிக்கு இது ஒரு நல்ல ஜாக்பாட்டான பீரியட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மே மாசத்துக்குண்டான பலன்களை விவரமாக பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெஷாலிட்டினா, செவ்வாய் மார்ஸ் என்ற கிரகம் சொந்த வீட்டில் இருக்கிறது. சொந்த வீடு 8ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கிறது. முதலில் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கிறது. பிறகு சுக்கிரன் புதனின் வீட்டில், புதன் சுக்கிரனின் வீட்டில் 2, 3 பரிவர்த்தனை என்ற அமைப்பில் வருகிறது. இதையும் தவிர சூரியன் என்ற கிரகம் வைகாசி மாதத்தில் ரிஷபராசியில் சூரிய புத சஞ்சாரம், சூரியனுக்கு சனி பார்வை. சோ இந்த அவ்வளவு கிரக நிலைகளையும் வைத்துக்கொண்டு முதலில் பலன்களை பார்ப்போம். தனுர் ராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் நான் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இது நாள் வரை 6ஆம் இடத்தில் சுக்கிரன். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய ஆக்கப்பூர்வமான தேவையான நல்ல விஷயங்களுக்கு இவர்களுக்கு கடன் கிடைப்பது போல் வந்து கடைசி நிமிடத்தில் அந்த கடன் அப்படிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால் ஒரு வியாபார விரிவாக்கம், ஒரு எக்ஸ்பேன்ஷன் இதெல்லாம் இவர்களால் செய்ய முடியாமல் போனது. 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனம். ஏற்கனவே அங்க 4 சாட்டர்ன் வந்து அமர்ந்திருப்பது. அர்த்தாஷ்டம சனி, அந்த சாட்டனுடன் செவ்வாய் சேர்ந்ததனால் இவர்கள் எங்கே, எதற்கு, எப்போ, எப்படி கோபப்பட்டார்கள் அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இவர்கள் குறிப்பா வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகளையும் நிறைய இவர்கள் சண்டைகளையும் அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். மே மாசத்துல என்னன்னா, இவர்களுக்கு பாக்யாதிபதி இல்லைன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு அதிபதி, இவர்களுக்கு ஒரு சுபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டுல ஆட்சி. 6ஆம் வீடு உபஜயஸ்தானத்தில் சூரியன் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். 6-7 பரிவர்த்தனை. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டர்ன் வந்து பெரிதாக பாதிப்பு கொடுக்க மாட்டார். ராகு கேது அச்சுக்குள் அடங்குகிறார். இந்த மாதிரி நிறைய பிளஸ் பாயிண்ட் இவர்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ மெயினா குழந்தைகள், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிளஸ் பாயிண்ட், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து இவர்களுக்கு ஜாபாக இருந்தாலும், இன்கிரிமெண்டாக இருந்தாலும், ப்ரொமோஷனாக இருந்தாலும், இல்ல அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அப்ரூவலாக இருந்தாலும், டெண்டராக இருந்தாலும், அதிலிருந்து நமக்கு இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த சான்றிதழ்களாக இருந்தாலும், இதெல்லாம் நமக்கு வரிசையாக ஏற்படும். மேலும் 6-7 பரிவர்த்தனை, 7ஆம் இடம் அப்படிங்கிறது லைஃப் பார்ட்னரை குறிகாட்டுகிறது, பிசினஸ் பார்ட்னரை குறிகாட்டுகிறது. 2 ஒளி கிரகம், 1 குரு, 1 சுக்கிரன், ரெண்டுமே நிதி கிரகம், 1 தங்கத்தையும் 1 வெள்ளியையும் குறிகாட்டுகிறது.
இதுல சுக்கிரன்கிறவர் நிவர்த்தி ஸ்தானத்துக்கு வரார். நீங்களே நிவர்த்தி ஸ்தானத்துல போய் அமர்ந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ ஒரு ஒளிவட்டம், ஒரு தேஜஸ், ஒரு பிரகாசம், ஒரு சந்தோஷம், இதெல்லாமே உங்களுடைய முகத்தில் ஒரு நல்ல தேஜஸாக, ஒரு ஒளிவட்டமாக வெளிப்படும். லோன் ஓகே ஆகும். அதுவும் நல்ல லோன், நேர்மையான லோன், நியாயமான லோன், அரசாங்கத்திலிருந்து கம்மி வட்டியில் நாம் அந்த கடனை எடுத்து ஒரு முதலீடு செய்து ஒரு நல்ல வருமானத்தை எடுத்து பழைய கடன் புது கடனை அடைத்த பிறகும் ஒரு லாபம் அப்படிங்கிறதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இந்த பக்கம் 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் ராகு, இந்த ராகுவிற்கு குருவின் பார்வை. இப்போ 3, 6 இது ரெண்டுமே உபஜயஸ்தானம். இதில் இருக்கக்கூடிய 2 அசுப கிரகங்களும் முதல் தரமான ராஜயோகத்தை தனுர் ராசிக்கு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். இப்போ நிறைய முயற்சிகள் செய்வது, நிறைய ஆர்டர்ஸ் பெறுவது, நிறைய கஸ்டமர்ஸ் வரும்போது நீங்கள் உங்களை மேலும் பிஸியாக வைத்து கொள்வது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். இதையும் தவிர இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அபிவிருத்தி, லாபஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை, இது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். இதே லாபத்துக்கு குருவின் பார்வை, ராசிக்கு குருவின் பார்வை, வெற்றி ஸ்தானத்துக்கு குருவின் பார்வைன்னு வரிசையாக சுப பலன்கள். இதுல குருங்கிறது நீங்க தான். நீங்களே உங்களுடைய லாபத்தை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க. நீங்களே உங்களையும் பார்த்துட்டு இருக்க போறீங்க. நீங்களே நமக்கு எப்போ வெற்றின்னு ஒவ்வொரு நொடியும் காத்து கொண்டு உங்களையே பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். இதெல்லாமே உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகம். இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வில்லங்கம் பிரச்சனைகள் இதெல்லாம் விலகி செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வருவதனால் அது பாக்கியமாகவும், அது லாபமாகவும், அதனால் நமக்கு ஜீவனமாகவும் வரும். அது அப்படியே உங்களுக்கு சூரியன் 6ஆம் வீட்டுக்கு போகும் பொழுது கூட அது ஆதாயமாகவும் அனுகூலமாகவும் தொடரும். உங்கள் லைஃப் பார்ட்னருடன் நிறைய நேரம் செலவு செய்வீங்கன்னு நீங்களே உங்களுடைய களத்திரஸ்தானத்தில் தான் போய் அமர்ந்திருக்கிறீர்கள். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் உச்சமடையக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து விட்டது. இப்போ உங்களுடைய ஒளிவட்டம் ரொம்பவும் பிரகாசமாகவும் ரொம்பவும் பிரைட்டாகவும், ஒரு கிரகம் உச்சமடையும் பொழுது, இப்போ சந்திரன் உச்சமடையும் போது அது எப்படி அதனுடைய முழு பிம்பத்தை வெளிப்படுத்துகிறதோ, சூரியன் எப்படி மேஷத்தில் உச்சமடையும் போது தன்னுடைய முழு பலத்தை இப்பொழுது வெயிலாக வெளிப்படுத்துகிறதோ, இந்த பொன்னிறத்தை முழு தங்க வடிவத்தை பெறுவதற்கு அந்த முந்தின ஒரு ஸ்டேஜில் தான் இப்பொழுது நீங்கள் இருக்கிறீர்கள். இது ஒரு கோல்டன் பீரியட். இது தனுராசி சகோதரிகளாக இருந்தால் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம். நீங்களே உங்களுடைய களத்திரஸ்தானத்தில் 7, 6 பரிவர்த்தனைங்கிறது உங்களுக்கு ஒரு அனுகூலமான பலன். வயதில் மூத்த நபர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள், ஹெல்த் வெல்த் போன்ற விஷயங்களில் ஒரு சமாதானம் சந்தோஷம் ஏற்படும். மாணவர்களை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கல்வியில் கூடுதல் மேன்மை இவர்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்கள். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பா ஏற்படுத்துவார். ஏன்னா அவர் ராகுவோடைய நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். ஆனா என்னன்னா, இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு பிரச்சனை எல்லாம் திருமணம் ஆன நபர்களுக்கும் திருமணம் ஆகாத நபர்களுக்கும் கூட கண்டிப்பாக வரும். ஏன்னா 3-7ங்கிறதே 3-7-11 3ஆம் அதிபதியோடைய நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் சுக்கிரன், அந்த சுக்கிரன் 11ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக வருகிறார். இது பக்கா காம திரிகோணத்தில் வருகிறது. ஆனா இதுல என்ன ஒரே ஒரு பியூட்டினா, வர்றவங்க அது ஒரு திருமணமான நபர் ஆகாத நபருக்கு வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸு, உங்கள் இடத்த, உங்கள் வீட்டை, உங்கள் அட்ரஸை எல்லாம் கண்டுபிடிச்சி கடைசியில் 5வது மாடியில் இருக்கிற ஒரு நபரை பார்ப்பதற்கு பதில் 4வது மாடியில் இருக்கக்கூடிய நபரை பார்க்க போய் விடுவார். ஏன் அப்படின்னா, இதில் பியூட்டி 3-7-11, அதாவது 3-1-11 இந்த 3 இடத்தையும் 7ல் இருக்கிற குரு பார்க்கிறார். கடைசி நேரத்தில் ஒரு டிவைன் வைப்ரேஷன் மூலமாகவோ இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னருடைய ஒரு வைப்ரேஷனோ ப்ரேயர் மூலமாகவோ நீங்கள் சிக்காமல் தப்பித்து விடுவீர்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை.
ஒரு சிலருக்கு வந்து பவர் கிளாஸ் ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷன், பவர் மாற்ற வேண்டிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மட்டும் ஏற்படும். பொதுவாகவே தனுர் ராசிக்கு இது ஒரு நல்ல ஜாக்பாட்டான பீரியட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கான கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது, மே மாதம் 12ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மீன ராசியில் இருந்து மேஷ ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறது. மே மாதம் 14ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீட்டில் இருந்த சுக்கிரன் என்ற கிரகம் புதனின் வீடான மிதுன ராசி மண்டலத்துக்குள் பிரவேசம் செய்கிறார். இதையும் தவிர மே மாதம் 15ஆம் தேதி, அதாவது வைகாசி மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் புதன், சூரிய புத ஆதிபத்தியமாக இது நாள் வரை மேஷராசியில் உச்சமடைந்திருந்த அந்த சூரியன் என்ற கிரகம் ரிஷபராசி மண்டலத்துக்குள் அமர்ந்து சாட்டனின் பார்வையை பெறுகிறார். அப்போ புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, குரு சுக்கிரன் சேர்க்கை, செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பலம், சனி என்ற கிரகத்தின் பார்வை சூரியன் மேல். குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் அனைவருமே கவனமாக இருப்பது புத்திசாலித்தனம். வருடாந்திர கிரகங்கள் ராகு, கேது, சாட்டர்ன், இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மே மாதம் முழுவதுமே ராகு என்ற அச்சின் மீது குருவின் பார்வை வந்து விடுகிறது. மேலும் நிறைய பதிவுகள் தயாராகி கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.